Assalamu alaikum students. Unit 8, exercise 8.3, question number 6. A bag contains 12 blue ball and X red ball. If one ball is drawn at the random, subdivision 1, what is the probability that it will be a red ball? Subdivision 2, if 8 more red ball are put in the bag and if the probability of drawing a red ball will be twice that of the probability in 1, find x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேக்ல வந்து 12 ப்ளூ பாலும் எக்ஸ் ரெட் பாலும் இருக்குதான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அதுல இருந்து ஒரு பால் எடுக்க போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக் இந்த கண்டிஷன்ல இருந்து ஒரு பால் எடுக்க போறாங்க. அந்த பால் எப்படி இருக்கணும்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ரெட் பாலா இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ல வந்து ஒரு 8 ரெட் பாலை வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உள்ளத்துக்கு நம்ம சேர்க்க போறோம். அப்போ சேர்த்தீங்கன்னா அது புது கண்டிஷனா மாறும். அப்போ நம்ம என்ன பண்றாங்க அதனுடைய ப்ராபர்ட்டி கேட்டாங்க. எதனுடைய ப்ராபர்ட்டி ரெட் பாலுடைய ப்ராபர்ட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ப்ராபர்ட்டியோட ஆன்சர் எப்படி இருக்க போகுதுன்னா செகண்டா வரக்கூடிய இந்த ப்ராபர்ட்டி ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னா வில் பி மீன்ஸ் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்னா ட்வைஸ் இன்டு ப்ராபர்ட்டி ஆஃப் சப்டிவிஷன் 1. நம்ம ஆல்ரெடி ப்ராபர்ட்டி ஆஃப் சப்டிவிஷன் 1 இருக்குல்ல, இதுக்கு என்ன ப்ராபர்ட்டி வருதோ அதை நீங்க 2ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அது வந்து நம்ம செகண்டா ஒன்று கண்டுபிடிக்கிற ப்ராபர்ட்டி அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸோடைய ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் இது எழுதுறேன் பாருங்க, 12 பால் அண்ட் எக்ஸ் ரெட் பால்ங்கிறது எழுதுறேன். நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, இது ஒரு பேக் மாதிரி அசம்ஷன் பண்ணிங்க. அதுல வந்து நமக்கு ப்ளூ பால் வந்து 12 இருக்கு அண்ட் ரெட் பால் வந்து எக்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதான் நமக்கு டோட்டல் பால், அதான் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 12 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த பாத்தீங்கன்னா என் ஆஃப் எஸ் ஓட ஆன்சர் வந்து 12 பிளஸ் எக்ஸ். அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ரெட் பால் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம என்னன்னா நேம் எடுக்கலாம், ஏ பி சி டி. என்ன எழுத போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து லெட் ஏ பி அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் பால். ரெட் பாலை வந்து நான் சூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேக்ல வந்து ரெட் பால் எத்தனை இருக்கு, எக்ஸ் ரெட் பால் தான் இருக்கு. அப்ப என் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் எக்ஸ். அப்ப நமக்கு என் ஆஃப் எஸ் தெரியும், என் ஆஃப் ஏ தெரியும். அவன் பி ஆஃப் ஏ உடைய ஃபார்முலா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ், என் ஆஃப் எஸ் உடைய ஆன்சர் 12 பிளஸ் எக்ஸ் நான் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இது சப்டிவிஷன் 1. சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன் சப்டிவிஷன் 2 போகிறதுக்கு முன்னால 8 ரெட் பாலை வந்து நான் என்ன பண்ண புதுசா ஆட் பண்ண. அப்போ இந்த பேக்ல நான் ஒரு 8 ரெட் பாலை வந்து என்ன செய்ய போறேன் புதுசா இங்க கொண்டு சேர்க்க போறேன். அப்ப இந்த பாக்ஸ் எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ பால் அப்படிதான் இருக்கும். ஆனா ஏற்கனவே எக்ஸ் ரெட் பால் இருக்கு, அது கூட நீங்க 8 ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 18 மாறும். அப்ப இந்த டேபிளுக்கு நம்ம எப்படி மாறுது பாருங்க இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ பால் வந்து 12 இருக்கு, ஆல்ரெடி வந்து எக்ஸ் ரெட் பால் இருக்கு. இது கூட என்ன பண்ணுங்க 8 ரெட் பாலை வந்து உள்ள கொண்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 8. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கூட்டிங்கன்னா நம்பர்ஸ் நீங்க கூட்டிங்கன்னா 20, எக்ஸ் அப்படிதான் இருக்கும். அப்போ 20 பிளஸ் எக்ஸ். இதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு தேவையான டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல என் ஆஃப் எஸ் உடைய ஆன்சர் 20 பிளஸ் எக்ஸ். சரிங்களா? அப்ப சப்டிவிஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் டிராயிங் ஏ ரெட் பால் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ரெட் பாலுங்கிறது எதை டினோட் பண்ணுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த பால் டினோட் பண்ணுது எக்ஸ் பிளஸ் 8. அப்ப இந்த இடத்துல என் ஆஃப் பி தட் மீன்ஸ் பிங்கிறது என்னது ரெட் பாலுடைய ப்ராபர்ட்டி வச்சுக்கலாம். அப்ப நமக்கு எப்படி எழுதலாம் என் ஆஃப் பி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 8. என் ஆஃப் பி தெரியும் அண்ட் இந்த என் ஆஃப் எஸ் தான் யூஸ் பண்ணி நீங்க மறந்துடக்கூடாது. therefore P of B உடைய ஃபார்முலா n of B divided by n of S. அப்ப n of B உடைய ரிசல்ட் வந்து x plus 8, n of S உடைய ஆன்சர் 20 plus x நான் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து சப்டிவிஷன் 2 உடைய ரிசல்ட். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா சப்டிவிஷன் 2 மறுபடியும் ரீட் பண்ற பாருங்க. நான் 8 ரெட் பால் வந்து உள்ளத்துக்கு ஆட் பண்ணீங்கன்னா the probability of drawing a blue ball will be twice the probability in 1. அப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த செகண்டா வரக்கூடிய இந்த ப்ராபர்ட்டியோட ஆன்சர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இந்த ஃபர்ஸ்டா வர இந்த ப்ராபர்ட்டியோட ஆன்சரை நீங்க 2ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்துருமா இந்த செகண்ட் ஆன்சர் வந்துடும். இந்த கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கண்டிஷன் எப்படி எழுத போறோம் நீங்க பாத்தீங்கன்னா P of B. P of B என்ன போறோம்னா இந்த செகண்ட் ப்ராபர்ட்டியோட ஆன்சர் P of B. ஓகேங்களா? will be னா ஈக்குவல் னு அர்த்தம், twice னா 2 அர்த்தம் and subdivision 1 உடைய ப்ராபபிலிட்டி, subdivision உடைய ப்ராபபிலிட்டி என்னது P of A னு அர்த்தம், B of A. இப்போ இந்த எல்லா வேல்யூக்கு அப்ளை பண்ணா நமக்கு தேவையானது x உடைய வேல்யூ, P of B உடைய ஆன்சர் x plus 8 divided by 20 plus x அப்ளை பண்ணுங்க ஈக்குவல் டு 2 into P of A உடைய ஆன்சர் x divided by
12 plus x. நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா வந்து நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இந்த 12 plus x இங்கேயும் இந்த 20 plus x இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணீங்கன்னா அப்ப இந்த 2 into x 2x அப்ப எழுதுறேன் பாருங்க. x plus 8 into 12 plus x equal to 2x into 20 plus x. சோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த x வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க and இந்த 8 வச்சு நீங்க உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க and சேம் டைம் இந்த 2x வச்சு நீங்க உள்ள வந்து ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா சோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் பாத்தீங்கன்னா x square plus 96 plus 20x equal to 40x plus 2x square. இது நீங்க என்ன பண்ணணும், நமக்கு வந்து x square ஓட ரிசல்ட் வேணும். அப்ப இந்த x square ஆன்சர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. இங்க வந்து சிங்கிள் டேர்ம் நெகட்டிவா இருக்கனால நான் இந்த எல்லா டேர்மையும் நான் வந்து என்ன பண்ண ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே அப்படி ஆப்போசிட் சைனா மாறும். அப்ப எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2 that means 40 plus 2x square. so எல்லா ஆன்சரும் மைனஸா மாறும். minus x square minus 96 minus 20 equal to 0. இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் சோ இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு ஒரு x square வரும் and சேம் டைம் இது நமக்கு 20 minus 20x இது வந்து நமக்கு 40x. அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா plus 20x வரும். சோ மீதி 96 equal to 0. அப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு t மெத்தட்ல என்ன பண்ணனும்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணனும். மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு 96 வரணும். ஆட் பண்ணினா நமக்கு வந்து plus 20 வரணும். அப்ப இங்க பாருங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா minus 96 ஆட் பண்ணா நமக்கு plus 20 வரணும். அப்ப 24 into minus 4 இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க minus 96 வரும். இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணா plus 20 வரும். x square இருக்கனால xx போடுங்க. எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா x plus 24 x minus 4 equal to 0. நீங்க செப்பரேட்டா 0 போட்டீங்கன்னா அப்போ x plus 24 equal to 0 x minus 4 equal to 0. அப்போ இந்த 24 வந்து this வந்து மைனஸா மாறும் and same time இந்த 4 வந்து this வந்து நமக்கு plus 4 ஆ நமக்கு மாறும். அப்ப x is equal to minus 24 x is equal to 4. எப்பவுமே வந்து நம்ம நம்பர் ஆஃப் பால்ஸ்ங்கிறது நம்ம நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். therefore இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா x is equal to 4. that's a result.